இன்றைய தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதத்திலே மிக பிரியமான அற்புதமான ஒரு வசனம் இந்த வார்த்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக அவர் தேங்க்ஸ் பண்றார்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்பொழுது? உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு, அங்கே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால முதல்ல உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிறைய பேருடைய மனப்பான்மை, நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு சபிக்கப்பட்டவன், நான் ஒரு ராசி இல்லாதவன் அப்படின்னு தங்களை தாங்களே தாழ்வு மனப்பான்மையிலே தரக்குறைவை பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உன்னதத்தில் தேவனை ஆசீர்வதிச்சு டெபாசிட் பண்ணிட்டார். நீங்க அதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால முதலாவது மனப்பான்மை மாற வேண்டும். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் நான் ஒரு தவறான மனிதன், நான் ஒரு பாவி, ஐ எம் நாட், நான் ஒரு வேஸ்ட்டு, நான் நல்லா இல்லை, அழகா இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, திறமை இல்லை, எனக்கு அழகு இல்லை, ஜெபிக்க வராது, வேதம் படிக்கலை, நான் ஆராதிக்கலை அப்படி சொல்லி உங்களை நீங்களே தரமட்டமாக யோசிக்காமல் தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அதை நம்பும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் வெளிப்படும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ஆசீர்வதிக்கிறவர்களை ஒருவரும் சபிக்க முடியாது, ஒருவரும் திருப்ப முடியாது. அப்பா, கிறிஸ்துவுக்குள் என்றைக்கு நாங்கள் வந்தோமோ அன்றைக்கே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். இந்த நாளிலே அதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, எங்கள் வாழ்க்கையை அறிக்கையிடும் பொழுது அது வெளிப்படுவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிற மனநிலைமை வரட்டும், மனப்பான்மையில இருந்து வாழட்டும். அது அவர்கள் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் அது வெளிப்படுவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம்